இது எல்லாமே இந்த ஃபேஸ்புக்கால பண்ணுறது. பாருங்க, இப்போ நான் இதை சமாளிக்கணும். ஏன் ஃபேஸ்புக் வர முதல்ல இந்த நாட்டில் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? ஒரே வித்தியாசம் என்னென்ன, அப்போ மனசில் தோன்றது எல்லாத்தையும் கதைச்சிட்டு சுற்றுவாங்க. இப்போ அது எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. எனக்கு தெரியல. ஃபேஸ்புக்கில் யாரும் என்ன வேணும் நானும் போடலாம், சொல்லலாம், பொருட்டு பார்ப்போம் எல்லாம் நடக்குது. ஐயோ, எனக்கு தலையும் புரியலை காலும் புரியலை. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்ல தான் இருக்கு. கத்திய பழம்பட்டவும் பாவிக்கலாம், வேறு விஷயங்களுக்கும் எடுக்கலாம். இப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாக்க சட்டங்கள் இல்லையா? இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் சரித்தன்னாட அட்வைஸின் படி என்னோட நண்பியோராளை பற்றி தப்பாக சோஷியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டவங்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நியாயம் வாங்கி கொடுத்தேன். சரி, அப்புறம் பற்றி சொல்லுங்க, எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும். 2018 பார்லிமெண்ட்ல பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தை முன்வைத்தார். முதல்ல என் புக்கை எடுத்துட்டு வார். இந்த சட்டம் ஆன்லைன் அமைப்புகளின் பாதுகாப்பிற்காக ஒரு கூட்டமைப்பு இருக்கும்னு சொல்லுது. அதோட எந்த ஒரு அறிக்கை அல்லது நிகழ்வின் ஆன்லைன் தொடர்பு கட்டுப்படுத்தணும், தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்காக ஆன்லைன் கணக்குகள் மற்றும் போலி ஆன்லைன் கணக்குகளை பயன்படுத்த தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்துகிற ஆன்லைன் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அகற்றப்படணும். தடை செய்யப்பட்ட விஷயங்களை பரப்புறதால வர பிரச்சனைகள் இருந்து இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்குமா? நிச்சயமா. இந்த சட்டம் உங்களோட கணக்குகள் இல்லைன்னா போலிகளை தடை செய்யப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது கட்டுப்படுத்த உதவும். நீங்க வங்கியில திறக்கிற கணக்கை பத்தி தானே சொல்றீங்க? ஐயோ ஆச்சி, அது இல்லை. இந்த காலத்தில் நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க நமக்குன்னு சொந்தமாக ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் திறக்கலாம். சில பேர் பொய்யான பேர் படத்தோட அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாம் வெளியில் உண்மையான தகவலை சொல்ல முடியாத வேலைகளை செய்யத்தான். இன்னும் கொஞ்ச நாளில் குணவதி ஆச்சியும் ஏஞ்சல் குணவதினு அக்கௌண்ட் திறப்பாங்க. சும்மா அந்த மாதிரி வேற லெவலில் பரவ போகுது. உண்மையை சொன்னால் பெரியாக்களுக்கு சரியாக இப்படி யூஸ் பண்ணாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நாம் இந்த சட்டத்தின் நன்மைகளை பற்றி கதைச்சிட்டு இருந்தோம். ஆமாம், இந்த சட்டத்தின் மூலமா காசு, வேற தொடர்பாடல் உதவிகள் தடை செய்யப்பட்ட விஷயத்துக்கு கிடைக்கிறத நீங்க தடுக்கலாம். மேலும் இந்த சட்டத்தின் மூலமா வெப்சைட்ஸ் மாதிரி அந்த தடை செய்யப்பட்ட மேட்டருக்கு தொடர்பு கொள்ற குறிப்பிட்ட ஆன்லைன் முறைகளை அடையாளம் கண்டு வெளியில கொண்டு வர முடியும். இலங்கை பிரஜையோரால் வெளிநாட்டில் இருக்கும்போது இது மாதிரி தடை செய்யப்பட்ட விஷயத்தை பரப்பினா என்ன செய்யறது? ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்னா ஒரு ஆள் இந்த தப்பை செஞ்சா இந்த சட்டத்தின் படி அவர் இங்க இருந்தாலோ இல்ல வெளிநாட்டில் இருந்தாலோ சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கலாம். இதன்படி என்னெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு? இந்த சட்டத்தின் படி தேசிய பாதுகாப்பு, சுகாதாரம், பொது ஒழுங்கு, பொது மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பொய்யான அறிக்கைகளை பரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மக்களிடையே வெறுப்பை தூண்டும் அறிக்கைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. இதே மாதிரி கலவரத்தை தூண்டும் உள்நோக்கத்துடன் தவறான அறிக்கைகளை பரப்பதும் சட்டவிரோதமானது. அப்புறம் ஒரு மதத்தை பற்றி தவறா பேசுறது, மத வழிபாடுகள் பற்றி தப்பான கருத்துக்கள் பரப்புறதை தடை செய்தல், மத நம்பிக்கைகள் பற்றி பொய்யான தகவல் பரப்புதல். இன்னொன்று, இந்த சட்டத்தின்படி ஆயுத படைகள் அல்லது அதன் அதிகாரிகளுக்கிடையே கலவரத்தை தூண்டுவது அல்லது பீதியை உருவாக்கும் நோக்கத்தில் பொதுமக்கள் மத்தியில் எந்த ஒரு தவறான அறிக்கையும் பரப்புவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையெல்லாம் ஒரு நல்ல பலன் தருதானே. இது சேவை வழங்குநர்கள் மற்றும் இணையதளங்கள் உட்பட தடை செய்யப்பட்ட ஸ்டேட்மெண்ட்களை தொடர்பு கொள்வதில் ஈடுபடுவதற்கு உத்தரவுகளை வழங்க அனுமதிக்குது. இதன்படி தப்பான கருத்துக்களை யாரும் பரப்பினா அந்த கருத்தையும் அவங்களோட ஆன்லைன் கணக்கையும் தடை செய்ய இந்த அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு ஃபேஸ்புக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்களே. அதுவே தான். இதுவெல்லாம் பரவாம நிப்பாட்டத்தான் செஞ்சிருக்கு. அதோட தடை செய்யப்பட்ட அறிக்கைகளை இணைய சேவை வழங்குனர்கள் அகற்ற பரிந்துரைக்குது. இணைய இடைத்தரகர்கள் மற்றும் சேவை வழங்குனர்களுக்கான விதிகளை அமைப்பதற்கான நடைமுறை குறியீடுகளை வழங்குதல் செய்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டம் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் ஆன்லைன் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் விசாரணைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க உதவுது. எல்லாரும் கவனிங்க, சும்மா நம்ம எண்ணங்களை எல்லா இடத்துலையும் பரப்பி நம்ம ஹீரோ ஆக முடியாது. கருத்து சொல்ற உரிமை இருக்குன்னு அதை தப்பா பயன்படுத்தக்கூடாது. நண்பர்களே, தயவு செய்து நிறுத்துங்கள். இப்போ நான் ஸ்டேட்டஸ் போட போறேன்.